இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை அல்ல. ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. முதலில் ஆதம் கான் தஸ்லீமை திருமணம் செய்யக்கூடாது என்று ஜோதா புகார் அளித்தது. அதை சட்டமாக்கிய பின் இப்போது ருக்கையா பிரச்சனை செய்கிறாள். இது அரசியலிலும் குடும்பத்திலும் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்போது நான் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. அநியாயம் ஹுசூர், அநியாயம். என்னவாயிற்று பிரச்சனையா? இன்னும் பிரச்சனை பெரியதாவதற்குள் தாங்கள் தான் ஏதேனும் செய்ய வேண்டும். அங்கு ருக்கியா பேகம் மிகவும் கோபமாக உள்ளார். அவரை சமாதானப்படுத்துவதற்கு தங்களை தவிர வேற யாராலும் முடியாத சகல்ஷா. வந்து அவரை சமாதானப்படுத்துங்கள் சகல்ஷா. விரைவாக வாருங்கள், வாருங்கள் சகல்ஷா. விலகு. அனைவரும் செல்லுங்கள். தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? இப்போது நீ எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாய் என்று முதலில் கூறு. ஏனென்றால் எனது கனவு கலைந்து விட்டது ஜலால். உங்களுக்கு இந்த பொருட்கள் உடைந்ததுதான் தெரிகிறது. என் மனது உடைந்தது தெரியவில்லையா? அது உடைந்து தூள் தூளாகி விட்டதே. பொறுத்துக் கொள் ருக்கையா. எப்படி எப்படி பொறுத்துக் கொள்வது ஜலால்? நான் எப்படி பொறுத்துக் கொள்வது? என்னிடமிருந்து அனைத்தும் பறிக்கப்படுகிறது. தாங்கள் என்னை பார்த்து பொறுத்துக்கள் என்று கூறுகிறீர்கள். தாங்கள் ஷெகன்ஷா அல்லவா? தங்களால் எதையும் கூற முடியும். ஜோதா பேகத்திற்காக ஒரு சட்டத்தை இயற்றினீர்கள். ஆதம் கானுக்காக அந்த சட்டத்திற்குள் நானும் வருகிறேன் என்று கூறினீர்கள். ஆனால் எனது நிலைமை என்னவென்று கூறுங்கள். இனி எது என்னுடைய எல்லை, எது என்னுடைய இடம்? தங்களுக்கு ராஜ்யத்தின் வருங்காலத்தை பற்றி தான் கவலை. ஜோதா பேகம் புகார் அளித்தால் தங்களுக்கு அதுதான் முக்கியம். அதே போல ஆதம் கானின் கருத்தையும் அங்கீகரிப்பீர்கள். ஆனால் நான் என்ன செய்வது ஜலால்? கூறுங்கள். சிறு வயதிலிருந்தே தங்களுடைய தோழியாக நான் உங்களுடனே இருக்கிறேன். தங்களுடைய வேகமான பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் உங்களுடனேயே நான் இருக்கிறேன். அதோடு நான் ராணியான பிறகு அரசியல் விவகாரங்களிலும் தங்களுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறேன். ஆனால் அதற்கு தாங்கள் அளிக்கும் பிரதிபலன் இதுதானா? நமது உறவு இப்பொழுது கேள்விக்குறியா? இல்லை ஜலால், இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது ஜலால். அனைவருக்கும் மதிப்பளிக்கிறீர்கள், ஆனால் எனக்கு மட்டும். ருக்கையா, இப்படி பேசி உனது ஸ்தானத்தை குறைத்துக் கொள்ளாதே. உன் மீது எனக்கு அக்கறை இருக்கிறது. ஒரு ராணியாக, ஒரு தோழியாக நான் உன்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறேன். நீ மட்டும்தான் என் விசேஷ ராணி. என்ன விஷயம் ஹுசூர்? மிகவும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். மகிழ்ச்சிதான் காரணம். எனக்கு ஒன்று கூறு ரேஷம். யாராவது விளையாடாமல் போட்டியில் ஜெயிப்பது போன்று நீ பார்த்திருக்கிறாயா? அது எப்படி சாத்தியம் ஹுசூர்? சாத்தியம்தான். நடந்தது அதுதானே. நான் ஏதும் முயற்சிக்கவே இல்லை. ஆனால் பேகம் ருக்கையாவின் கதை முடிந்து விட்டது. அப்படி என்றால் ஹுசூர், ஷெஹன்ஷா ருக்கையா பேகத்திற்கு தலாக் கொடுத்து விடுவார் என்று கூறுகிறீர்களா? இல்லை. பிறகு எவ்வாறு தாங்கள் ஜெயித்தீர்கள்? வெற்றியை தடுக்க முடியாது ரேஷம். ஆதம் கானின் திட்டம் அது போன்றது. ஒருவேளை ருக்கையாவிற்கு தலாக் கொடுக்கவில்லை என்றால் ஆதம் கான் தஸ்லீமை நிக்கா செய்ய ஜலால் சம்மதித்தாக வேண்டும். அவ்வாறு நடந்தால் தோல்வி ஜோதாவை சாரும். ஒருவேளை ருக்கையாவிற்கு ஜலால் தலாக் கொடுத்து விட்டால் பேகம் ருக்கையா தோற்று விடுவாள். இந்த இரண்டில் எது நடந்தாலும் வெற்றி எனக்குத்தான். அப்படி என்றால் ஜாவிதா பேகம் அவர் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவரது மகள் வயதில் இருக்கும் தஸ்லிமாவை ஆதம் கான் நிக்கா செய்து கொண்டார் என்று அவர் தெரிந்தால் என்னவாகும் ஹுசூர்? ஜாவிதாவை பற்றி எதற்காக இவ்வாறு யோசிக்கிறாய் ரேஷம்? நம்முடைய மதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிக்கா செய்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது தானே. ஆதம் கானிடமும் காரணம் இருக்கிறது. ஜாவிதாவால் குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அதோட அவளை பற்றி எதற்காக இவ்வாறு யோசிக்கிறாய்? அவளோ அறிவில்லாதவள். நாம் எந்த பக்கம் விரட்டினாலோ அந்த பக்கம் ஓடுவாள். நான் பயப்படுவது ஜலாலை நினைத்துத்தான். ஒருவேளை ஆதம் கான் தஸ்லீமின் பெற்றோர்களுக்கு ஆசை காண்பித்து ஒப்புதல் பெற்றதோ, அல்லது தஸ்லீமை அவளின் பெற்றோர்கள் பயமுறுத்தி நிக்காவிற்கு ஒப்புக்கொள்ள வைத்தது தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும். ஏனென்றால் நம் சம்பிரதாயத்தில் அதற்கு இடமில்லை. அதுவும் சரிதான் ஹுசூர். ஆனால் தங்களுடைய அறிவை பாராட்டியே ஆக வேண்டும். தேவை இருக்கிறதே ரேஷம். இப்போது திட்டம் தீட்டவில்லை என்றால் பிறகு ஆதம் கான் வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஏனென்றால் நடப்பவை அனைத்தும் நன்றாக நடக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகும் ஜலால், தாங்கள் எவ்வாறு இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கூறுங்கள், கூறுங்கள், நான் என்ன செய்வது? எனக்கு என்னதான் பதில்?
என்னை என்னை தங்களிடமிருந்து பிரித்து விடுவீர்களா? ருக்கையா, நீ எப்படி படித்துக் கொண்டே இருக்கிறாய்? எனக்கு படிப்பதற்கு விருப்பமே இல்லை. ஜலால், எழுத படிக்க தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இல்லையெனில் வாழ்வில் பின்தங்கி விடுவோம். ஆனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை. நேரமும் கிடைப்பதில்லை. நேரம் கிடைத்தாலும் படிப்பதற்கு மனமில்லை. வருங்கால பாஷாவிற்கு எழுத படிக்க தெரிவது மிகவும் முக்கியம். இல்லையெனில் ராஜ்யத்தை எவ்வாறு நடத்துவாய்? ஆமாம், அவ்வாறென்றால் நான் பாஷாவாக முடியாது என்கிறாயா? நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஜலால்? நான் தான் உன்னோடு எப்பவும் இருப்பேனே. நான் உன்னுடன் இருந்து உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பேன். ஏதாவது எழுத வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் ஒரு செய்கை காட்டு போதும். நீ என்னை கூப்பிட்ட உடனே நான் உனது முன்னாடி வந்து நிற்பேன். அதற்கு அவசியமே இருக்காது. நான் எப்பொழுதும் என்னுடைய தோழியை பிரியவே மாட்டேன். நான் அப்பொழுதும் உங்களுடன் தான் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், எப்பொழுதும் உங்களுடனேயே இருப்பேன். நான் எப்பொழுதுமே உங்களுக்குத்தான். நாம் எப்பொழுதும் பிரியக்கூடாது ஜலால், பிரியவே கூடாது. ருக்கையா, நீ எப்போதும் என்னுடனே இருப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை முழுமையாக புரிந்து கொண்டவள் நீ மட்டும்தான். அதனால் இப்போதும் நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். இப்போது நான் எடுத்திருக்கும் ஒரு முடிவு உன்னை பாதிக்கலாம் ருக்கையா. உனது கணவனாக, உனது தோழனாக நான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன். ஒரு பாஷா தனது கடமையை சரிவர செய்வது மிகவும் முக்கியம் அல்லவா? அதனால் நான் கேட்பது என்னவென்றால், இந்த இக்கட்டான சூழலில் நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும். ஜலால், தாங்கள் எடுக்கும் முடிவு முகலாய சாம்ராஜ்யத்திற்கும் அதனுடைய கௌரவத்திற்கும் சரித்திரத்திற்கும் உகந்ததாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் கூறுகிறேன். நாளை தாங்கள் அந்த அற்பன் ஆதம் கானிற்கு கடும் தண்டனையை வழங்க வேண்டும். ஒரு புறம் முழு தேசம் பிரஜைகளின் பழக்கங்கள் இப்படி இருக்கும்போது, இன்னொரு புறம் ஜோதா பேகத்தின் புகாரால் எழுந்த சட்டம். இந்த இரு விஷயத்திற்கு நடுவில் எனக்கும் ருக்கையாவிற்கும் பிரச்சனை எழுந்துள்ளது. ஆதம் கான் செய்த குற்றத்திற்கு நான் ஒரு பலிகடாவாக மாறிவிட்டேன். அந்த இறைவன் சில நேரங்களில் புரியாத விளையாட்டை விளையாடுவான். அந்த இறைவன் என்னை மீண்டும் இந்த தராசின் முன்பு நிற்க வைத்து விட்டான். சரி, கூறுங்கள், என்ன கூற வந்தீர்கள்? நான் தங்களுக்கு நினைவுபடுத்தவே வந்தேன். இந்த இடத்தில் தானே உறவுகளை தராசில் ஏற்ற மாட்டேன் என்று அன்று ஒரு நாள் நீங்கள் என்னை பார்த்து கூறினீர்கள். அது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் ருக்கையா பேகத்திற்கும் இருக்கும் உறவை எடை போட ஏன் விரும்புகிறீர்கள்? தாங்கள் சட்டங்களை உருவாக்கியது பிரஜைகளுக்காக, அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதுவே தங்களுக்கும் ருக்கையா பேகமிற்கும் உள்ள உறவில் விரிசலை ஏற்படுத்தும் என்றால் அது எந்த வகையிலும் நல்லதல்ல. ஆதம் கானின் அகங்கார செயலுக்காக நீங்கள் ஏன் பலியாக வேண்டும்? எந்த கொள்கைகளும் விதிகளும் அரசனை விட உயர்ந்ததாகாது. நீங்கள் கூறுவதும் சரிதான் ஜோதா பேகம். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, எனது பிறந்த நாள் அன்று ஒரு சாதாரண மனிதன் அணியும் வஸ்திரங்களை நீங்கள் எனக்கு தந்தீர்கள். அதை அணிந்து கொண்டு பிரஜைகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள சொன்னீர்கள். அதனால் அவற்றை நாம் அணிந்து பிரஜைகளின் நடுவில் சென்றோம். தஸ்லிமின் பெற்றோர்கள் பேராசை காரணத்திற்காகத்தான் அவளை திருமணம் செய்ய வற்புறுத்தி இருக்கிறார்கள். தங்களுக்கு உண்மை தெரிந்த பிறகும் கூட
திருமணத்தை நிறுத்த ஏன் நீங்கள் முயற்சி செய்யவில்லை? அதேபோல் ஆதம் கானின் குற்றத்தை அனைவர் முன்பும் ஏன் நீங்கள் கூறவில்லை? ஏனென்றால் நான் இன்னொன்றையும் பார்க்க நேரிட்டது. நான் அன்று அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு 8 வயது சிறுமியின் திருமணத்தை பார்த்தேன். அவளை வற்புறுத்தி ஒரு முதியவருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார்கள் ஜோதா பேகம். அப்போதுதான் நமது நாட்டில் மிகப்பெரிய தவறு நடப்பதை நான் உணர்ந்தேன். எனது கவனத்தை சமுதாய சீர்கேட்டின் பக்கம் திருப்பி வைத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மிக்க நன்றி ஜோதா பேகம். உண்மையில் ஆதம் கானை தடுப்பது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நான் பிரஜைகளை பற்றி யோசிக்கிறேன். சூதுவாது அறியாத சிறுமிகளை பற்றி யோசிக்கிறேன். தற்சமயம் அவர்களை தடுப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் அவர்கள் மனதில் வேரூன்றி இருக்கும் அந்த கலாச்சாரத்தை நாம் எப்படியாவது அழித்தாக வேண்டும். அதனால்தான் இன்று நான் அந்த சட்டத்தை உருவாக்கினேன். ஆனால் இதற்காக ருக்கையா பேகம் பலியாவது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது ஷெஹன்ஷா. அது எனக்கும் தெரியும் ஜோதா பேகம். ஆனால் ஒரு அரசன் பிரஜைகள் முன்பு உதாரணமாக நிற்க வேண்டும். ஜோதா பேகம், நான் ஒரு கதையை கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு அரசன் சென்று கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் தோட்டத்திற்கு சென்று ஒரு பழத்தை பறிக்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதற்கு பிறகு அவருடைய சேனைகள் அவரது வழியை பின்பற்றி அந்த தோட்டத்தையே நாசமாக்கி விட்டார்கள். அதேபோல் சட்டத்தை நான் பின்பற்றவில்லை என்றால் பிரஜைகள் எப்படி பின்பற்றுவார்கள்? அது தங்களது பரந்த மனம் ஷெஹன்ஷா. இன்னொரு கடினமான உண்மை என்னவென்றால், செழுமையான எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது. ஆனால் இன்று உருவாக்கப்பட்ட சட்டத்தால் நடந்து முடிந்தவைகளை நம்மால் மாற்ற முடியாதல்லவா? கடந்த காலத்தை இன்று வந்த சட்டத்தால் திருத்த நினைக்க கூடாது ஷெஹன்ஷா. ஆனால் அதுதான் நடக்கின்றது. ஆனால் பிரஜைகளுக்கு நான் ஒரு செய்தி கூற விரும்புகிறேன் ஜோதா பேகம். சட்டத்திற்கு யாரும் விதிவிலக்கல்ல. பாட்ஷாவாக இருந்தாலும் பிரஜைகள் என்னை ஜில்லலாகியாக பார்க்கிறார்கள், அதாவது அல்லாவின் பிரதிபிம்பமாக. அதனால் சட்டத்தை உருவாக்கிய அரசனே அதை பின்பற்றுவதன் மூலம் மக்களும் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். அன்று நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் ஜோதா பேகம். பெண்களை பொம்மையை போல் பார்க்கிறார்கள் என்று கூறினீர்கள். செல்வம் படைத்தவன் பெண்ணை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். செல்வம் இல்லாதவர்கள் பெண்களை விற்று விடுகிறார்கள். பலம் படைத்தவன் தன் சக்தியால் பெண்களை வெல்கிறான். அதே போல் தோல்வி அடைந்தவன் வெற்றி பெற்றவனுக்கு பெண்களை பரிசாக கொடுக்கிறான். அந்த தவறை ஆதம் கான் மட்டும் செய்யவில்லை. ஒரு சமயத்தில் நானும் செய்தேன். அந்த வழியை நீங்கள் இன்னும் அனுபவிக்கிறீர்கள். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையைதான் கூறினேன். என்னை நீங்கள் எவ்வளவு வெறுத்தாலும் திருமணம் செய்து கொண்டீர்கள். காரணம், உங்கள் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. பிரஜைகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உங்களையே பலி கொடுத்து விட்டீர்கள். இப்போது தஸ்லீமுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்களது பெற்றோர்கள் தான். நீங்களே கூறுங்கள் ஜோதா பேகம். ஒவ்வொரு முறையும் ஏன் ஒரு பெண்ணை பலியாக வேண்டும்? கூறுங்கள், பதில் கூறுங்கள். நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. ஆனால் இன்னொரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றைய சட்டத்தால் கடந்த காலத்தில் நடந்தவைகளை மாற்றி அமைக்க இயலாது. அதோடு ருக்கையா பேகம் உங்களை மிகவும் நேசிக்கின்றார்கள். தங்களை அவர் மிகவும் விரும்புகின்றார். தஸ்லீமுக்கு நீதி அளிக்கும் உங்கள் முயற்சியில் நீங்கள் ருக்கையா பேகமிற்கு அநீதி இழைத்துவிடக் கூடாது. அதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. அட ஹோஷியார், கொஞ்சம் நில்லு. ஷெஹன்ஷா ருக்கையா பேகத்திற்கு தலாக் கொடுக்க போகிறார் என்று கேள்விப்பட்டேனே. ருக்கையா பேகமிடம் ஷெஹன்ஷா இதை பற்றி கூறினாரா? வாயை மூடிக்கொண்டிருங்கள். எப்போது பார்த்தாலும் ஷெஹன்ஷா என்ன செய்கிறார், மற்ற பேகங்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி தான் பேச்சு. விஷயத்தை ஊதி பெருசாக்குவதை தவிர வேற எதுவும் தெரியாதா? ஏன் கோபப்படுகிறாள்? கோபம் அல்ல, பயம். ஷெஹன்ஷா அவர்கள் ருக்கையா பேகத்திற்கு தலாக் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று பயம். எந்த ஒரு முடிவையும் நீ அவசரத்தில் எடுத்து விடாதே ஜலால். ஒருவேளை இவ்வாறு நாட்டில் நடக்கும் அநியாயங்களை தடுக்கும் முயற்சியால் உனது குடும்பத்தை நீ இழந்து விடாதே. ருக்கையா எனக்கு மருமகள் மட்டுமல்ல, எனது மகளை போன்றவள். அவளுக்கு அநியாயம் நடந்தால் அதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். பக்ஷிபானுவை பார்க்காமல் நான் முகம் திருப்பிக் கொண்டேன் ஜலால். ஆனால் ருக்கையா பேகத்திடமும் அவ்வாறு நடந்து கொள்ளும் அளவிற்கு நீ எதுவும் செய்து விடாதே ஜலால். பக்ஷிபானு குற்றம் இழைத்தாள், ஆனால் ருக்கையா நிரபராதி ஜலால்.
ஆதம் கானின் விஷயத்தில் சட்டத்தை மாற்றியது சரியான விஷயம் இல்லை ஜலால். அதேபோல் இந்த விவகாரத்திற்காக ருக்கையா பேகத்தின் உறவை முறித்துக் கொள்வதும் சரியல்ல ஜலால். தாயே, நான் வெறும் ஷெஹன்ஷா மட்டுமல்ல, ஒரு அண்ணன், ஒரு மகன், கணவனும் கூட. இப்படி பல உறவுகளோடு இருப்பவன் அனைத்து விஷயங்களையும் யோசிக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக இருங்கள். நான் எந்த முடிவை எடுத்தாலும் நீங்கள் தலை குனியும் வண்ணம் இருக்காது. இது சத்தியம். ஒன்று தஸ்லீமை நிக்காஹ் செய்து கொள்ள எனக்கு அனுமதி வழங்குங்கள். இல்லை என்றால் இந்த சட்டத்தை மதித்து பேகம் ருக்கையாவை தலாக் செய்து விடுங்கள். சலாம் அலைக்கும் மகாராணி அவர்களே. தர்பாரில் தங்களுக்கு நடந்த சங்கடத்தை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். வருத்தப்படுகிறீர்கள்? ஆதம் கானின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக மகா மந்திரி என்கிற பதவியை தவறாக பயன்படுத்துகிறீர்கள். ருக்கையா பேகம், நீங்கள் கூறியவாறு நான் தர்பாரில் ஒரு மகா மந்திரி மட்டுமே. ஏனென்றால் ஆதஹாமின் பேச்சில் சட்டத்துக்கு எதிராக எதுவுமே கிடையாது. அப்படி என்றால் தங்களை பொறுத்தவரையில் ஆதம் கான் தவறே செய்யவில்லை. நான் அப்படி கூறவில்லை. சின்ன விஷயத்தை பெரிதாக்கியது தவறுதான். பேகம் ருக்கையா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இதற்கு பின் ஏதோ ஒன்று உள்ளது. ஜலாலை யாரோ தூண்டி விடுகிறார்கள். தாங்களே சற்று யோசித்து பாருங்களேன். பல வருடங்களாக இருக்கும் சட்டத்தை எதற்காக மாற்ற வேண்டும்? இது ஜோதா பேகத்தின் வேலையா? தவறு செய்தவர்களை விட அதற்காக தூண்டிவிட்டவர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளி மகாமங்கா. ஆதம் கான் தான் இந்த சர்ச்சையை எழுப்பினார். அனைத்து விஷயங்களும் அறிந்த தாங்கள் தங்கள் மகனுக்காக பரிந்து பேச வந்தீர்களா? தயை கூர்ந்து என்னை மன்னியுங்கள் ருக்கையா பேகம். ஷெஹன்ஷா யாரை பெரியம்மா என்று அழைக்கிறாரோ அவரை இவ்வாறு தவறாக பேசுவது தவறென்று தெரியவில்லையா? எனக்கும் வெட்கமாகத்தான் இருக்கிறது மகாமங்கா. மகனோ ஷெஹன்ஷாவை அவமானப்படுத்துகிறார். முக்கியமான பேகத்திற்கு தலாக் கொடுக்குமாறு ஷெஹன்ஷாவிடமே கூறுவான். அதற்கு ஷெஹன்ஷா தாயாக நினைக்கும் ஒருவரே அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பார். ருக்கையா பேகம், நீங்கள் தேவையில்லாமல் ஆதம் கானை கோபித்துக் கொள்கிறீர்கள். ஆதம் கான் எதற்காக அவ்வாறு செய்ய வேண்டும்? இந்த சட்டத்தால் தாங்கள் எவ்வளவு இழக்கப் போகிறீர்களோ அதே அளவு இழப்பு என் மகன் ஆதமிற்கும் வரும். தான் மிகவும் விரும்பும் அந்த பெண் தஸ்லீமை ஆதகம் நிக்கா செய்து கொள்ள முடியாமல் போகும். என் மகனின் தந்தையாகும் கனவு பலிக்காமல் போய்விடும். ருக்கையா பேகம், உங்களின் தலாக் பிரச்சனை தலை தூக்கியது. தர்பாரில் நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒருவர்தான், பேகம் ஜோதா. யோசித்து பாருங்கள். தங்களைப் போலவே ஆதகம் காணும் நிறைய இழக்க வேண்டி வரும். இச்செயலை செய்தது ஒருவர்தான். இச்செயலால் லாபம் அடைய இருப்பவர் ஒருவர் மட்டும்தான், பேகம் ஜோதா. நான் எவ்வாறு புரிய வைப்பேன்? ஒரு கணம் பொறுங்கள். இங்கே பாருங்கள். எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள்? இதுவா? இந்த தண்ணீரில் முதலில் இடம் இல்லை. ஆனால் நான் விரலை வைத்தவுடன் இடம் வந்துவிட்டது. ஆனால் இந்த விரலை எடுத்த பிறகு மீண்டும் இது நிறைந்து விட்டது. அவ்வண்ணமே நீரை அந்தப்புறமாகவும் தங்களை விரலாகவும் பாவியுங்கள். பிறகு நான் கூற வருவது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் இருக்கும் காலம் வரை உங்கள் ஸ்தானம் இருக்கும். நீங்கள் வெளியே சென்று விட்டால் உங்களின் இடம் நிரம்பிவிடும். உங்களின் இடத்தை நிரப்பப் போவது யார் என்று நான் கூற தேவையில்லை. நீங்கள் மிகவும் புத்திசாலி ருக்கையா பேகம். ஒரு சாமானிய பெண்ணாக யோசிக்காமல் மகாராணியாக யோசியுங்கள். அரசியல் ரீதியாக யோசித்து பாருங்கள், உங்களுக்கே நன்றாக விளங்கும். என்னை பற்றி கேட்டால், என்னை பொறுத்தவரை மகாராணி, முக்கியமான ராணி எல்லாமே தாங்கள்தான். தாங்கள் மட்டும்தான். ஒருவேளை ஜலால் தங்களுக்கு என்னுடைய மகன் பேச்சு தங்களை துன்புறுத்தி இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆதகம் கானுக்கு தண்டனை தருவதன் மூலம் அந்த நபருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எந்த நபரால் இது அனைத்தும் நடந்ததோ அந்த நபர் எதுவும் இழக்க மாட்டார்.
எனக்கு விடை தாருங்கள். குதாஃபிஸ். ஜோதா பேகம், இந்த நாடகத்தை முதலில் நிறுத்திவிடு.